ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசைக்கு சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு 10 சிகப்பு மிளகாயை காம்பை கிள்ளிட்டு முழுசாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆன பிறகு ஒரு ஃபில்டரில் சேர்த்து ஆயிலை ஃபில்டர் பண்ணி அதே ஆயிலே திரும்பவும் நம்ம பேனில் சேர்த்து பூண்டு, தேங்காய் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண ஆயிலை பேனில் சேர்த்துக்கணும். 1 கப் உரிச்ச பூண்டு பற்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டா தான் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். பூண்டு நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க மிளகாயை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே ஃபில்டர்லேயே பூண்டையும் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ண ஆயிலை திரும்பவும் பேனில் சேர்த்து 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கணும். 1 கப் பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1 கப் தேங்காய் துருவலும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ப்ரௌன் கலர் ஆகி நல்லா கிறிஸ்பாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை ஆன தேங்காவை பூண்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து இதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக தான் ஆயில் ஃபில்டர் ஆகும். இந்த ஆயில் நமக்கு இப்போ தேவைப்படாது. 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் இருக்கும். இதை நீங்கள் குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேனில் வறுத்து வச்சுருக்க மிளகாயை சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக் பண்ணிக்கணும். தண்ணி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும். தண்ணி ட்ரை ஆன பிறகு இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்க மிளகாய், உப்பு, புளி, ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுருக்க தேங்காய் துருவல், பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும்பொழுது கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அதுலேயே ஆயிலாக இருக்கும். அதனால் அப்படியே சாப்பிட்லாம். இந்த சட்னி கெட்டியாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தண்ணி ஊற்றி தளதளன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். இட்லி, தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும். அதே மாதிரி லெமன் ரைஸ், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.